உனக்கு நான் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? அங்க எவ்வளவு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்குது, அங்க இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு முக்கியமான ஆளுங்க. ஆனா நீ அங்க என்ன மாதிரி காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை யார் அந்த மாதிரி எல்லாம் பேச சொன்னது? இப்ப நீ பேசின பேச்சினால அவங்க சுரபியோட கம்பெனி நேம கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதமா நிக்கிறாங்க. இதனால என் பொண்ணோட பிசினஸ் எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆக போகுது உனக்கு தெரியுமாடா என்று கோபமாக அவள் கத்தினாள். இங்க பாருங்க மாமியார், நீங்க இந்த அளவுக்கு ஓவரா டென்ஷன் ஆகி உங்க உடம்ப கெடுத்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த புருஷோத்தமன் ஃபேமிலி நேம எப்பவோ மாத்த சொல்லி நான் என் பேபி கிட்ட சொல்லிட்டேன். அவளும் அதை மாத்துறதுக்கு ஒத்துக்கிட்டா என்று அவன் மிகவும் கூலாக சொன்னான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ பைத்தியக்காரனா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று அதிர்ச்சி நிறைந்த கோபத்துடன் கேட்டாள் ரேணுகா. மாமியார், ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நேம் உண்மையாவே ரொம்ப வேலிடான ஒன்று தான். ஆனால் பிராண்ட் நேமை வச்சு மட்டும் அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகாது. அதில் நம்ம கொடுக்குற குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ என் பேபியோட ஒர்க்கில் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. அவள் இவ்வளவு நாளாக புருஷோத்தமன் ஃபேமிலி நேமில் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பிஸ்னஸ் வேற ஒரு நேமில் பண்ணாலுமே அவளுக்கு இருக்கிற திறமைக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் 5-6 மடங்கு சேர்த்தே நல்ல லெவலுக்கு போவா. அதனால இந்த பிராண்ட் நேம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் சொல்றது கரெக்ட் தானே பேபி என்று அவன் சொல்ல, அவளும் நீ சொல்றது கரெக்ட் தான் விக்ரம் என்று தலையை அசைத்தவாறு பதிலளித்தாள். உங்க 2 பேரையும் திருத்தவே முடியாதுல்ல, இந்த மாதிரி டென்ஷன் ஆக்கி என்ன சாகடிச்சிடுவீங்க என்று ரேணுகா நெஞ்சை பிடித்து கொண்டு ஆதங்கமாக சொல்ல, இந்த மாதிரி எந்த ஒரு விபரீதமோ ஆகிடக்கூடாதுன்னு தான் மாமியார் நான் உங்களை டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா நீங்க என்னடானா வயசுக்கு ஏற்ற மாதிரி கோவப்படாம அதுக்கு மீறி கோவப்பட்டிருக்கீங்க. கோவத்தை குறைங்க மாமியார் என்று அவளுக்கு அட்வைஸ் செய்வது போன்ற தோரணையில் சிரித்து கொண்டே சொன்னான் விக்ரம். உன் கூடலாம் பேசுறது வேஸ்ட், எனக்கு தான் தொண்டை தண்ணி காஞ்சி போகும் என்று சொன்ன ரேணுகா அதற்கு மேல் ஏதும் பேசாது அமைதியாக இருக்க, உண்மையா இன்னைக்கு மழை வரப்போகுது பேபி. நான் இப்ப பேசுனதுக்கு என்னோட மாமியார் எதுவும் பேசல. மழை வர்றதுக்குள்ள நான் சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புறேன். எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. நீ கம்பெனிக்கு போனதுமே கம்பெனி நேம் மாத்துறதுக்கான வேலையை பாரு. அது ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதை நீ புரிஞ்சுக்குவேன்னு நான் நம்புறேன் என்று அவன் சொல்ல, கண்டிப்பா விக்ரம், நீ சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன் என்று சொன்னவாறு சிரித்தாள் அவள். நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் மீட் பண்றப்போ உனக்கு கால் பண்ணிட்டு வரேன் என்று சொன்னவன் அங்கிருந்து சென்றான். அவன் செல்லும் திசையை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சுரபி. என்னடி இப்படி வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்துல இந்த அளவுக்கு துணிஞ்சு ஸ்டண்ட் எடுக்க உனக்கு தைரியம் இருக்குதா? அவன் ஏதோ பைத்தியக்காரத்தனமா சொல்றானா, நீயும் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நீ நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா? உன்னால எதிர்த்து அவன் கூட போட்டி போட்டு அந்த நேம உன் கம்பெனிக்கு வச்சிக்க முடியாதா என்று அவள் ஆதங்கமாக கேட்க பதில் எதுவுமே சொல்லவில்லை. அவளது பார்வை முழுவதுமே விக்ரமின் மீதுதான் இருந்தது. அதே சமயம் இங்கே லூயிஸும் ஆரியாவும் சென்ற கருப்பு நிற கார் ஹோட்டல் வாசல் அருகே வந்தது. காரில் இருந்து இறங்கியவுடன் ஆரியாவும் லூயிஸும் தங்களுக்காக அங்கே வெயிட் செய்து கொண்டிருந்த இன்னொரு காரை நோக்கி செல்ல, அதற்குள் இருந்த டேனியை பார்த்தவர்கள் மரியாதை நிமித்தமாக ஜன்னல் அருகே குனிந்து அவனுக்கு வணக்கம் வைத்தனர். டேனி சார், நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டோம். யாரோ ரொம்ப முக்கியமான பர்சனை மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனா அதுக்காக என்ன நீங்க கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது என்று புன்னகையுடன் சொன்னான் ஆரியா. இன்னைக்கு நீங்க 2 பேரும் மீட் பண்ண போற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். அவர் உங்க கூட சின்னதா ஒரு மீட் வேணும்னு கேட்டாரு. எதுக்காக கூப்பிடுறாரு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் நீங்க அவர்கிட்ட எது பேசுறதா இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும், ஓகேவா என்று அவர்கள் இருவருக்கும் வார்னிங் செய்வது போல் சொன்னான் டேனி. புரியுது சார், ரொம்ப தெளிவாவே புரியுது. நீங்க இப்போ எங்களுக்கு கொடுத்திருக்கிறது ரொம்பவே அருமையான ஒரு சான்ஸ். இதை நாங்க தேவையில்லாம அனாவசியமா பேசி மிஸ் பண்ணவே மாட்டோம் என்று ஆரியா டேனிக்கு வாக்கு கொடுத்தான். ஓகே என்று சொன்னவாறு காரில் இருந்து இறங்கிய டேனி அவர்கள் இருவரையும் ஃபாலோ செய்ய சொல்லிவிட்டு அவர்களுக்கு முன்பாக நடந்து சென்றான். அவர்கள் 3 பேரும் லிப்டின் வழியாக 28வது மாடிக்கு சென்று அங்கு முன்பதிவு செய்யப்பட்ட கேபினிற்குள் நுழைந்தனர். உள்ளே நுழைந்த உடனேயே அங்கே அவர்களுக்கு எதிராக இருந்த சேரில் அமர்ந்திருந்தவன் அவரை பார்த்து ஆரியாவும் லூயிஸும் ஷாக் ஆகினர். டேனிக்கு எதற்காக விக்ரம் அவர்கள் இருவரையும் இங்கே வரவைத்துள்ளான் என்பதை பற்றிய யோசனை மனதிற்குள் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் அவன் விக்ரமிடம் அதை பற்றி கேட்கவே இல்லை. ஆர்யா விக்ரமை பார்த்து, ஹலோ, இது நாங்க ஏற்கனவே ரிசர்வ் பண்ண சீட்டு. நீ எதுக்காக இங்க உட்காந்துருக்க?
ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த சீட்ல வந்து உட்கார என்ன தகுதி இருக்கு என்று திமிராக கேட்டான். விக்ரமை இப்படி ஒரு இடத்தில் சந்திப்பேன் என்று ஆர்யா துளியும் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாது விக்ரம் போன்ற ஒரு ஆள் இது போன்ற ரிச்சான இடத்தில் வருவது தங்களுக்கு மரியாதையை குறைப்பது போன்று என்று ஆர்யா உணர்ந்தான். விக்ரம் கூலாக டீ குடித்துக் கொண்டே, என்ன டேனி, நீ இவங்களுக்கு எதையுமே தெளிவா சொல்லலையா என்று கேட்டான். அவன் பேசியதை கேட்ட ஆர்யாவும் லூயிஸும் மனதிற்குள், என்ன இவன் டேனிக்கு எதுவுமே மரியாதையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம மரியாதை இல்லாம நேம் சொல்லி பேசுறான், இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குதா? ஆச்சரியத்துடன் விக்ரமையும் டேனியையும் மாறி மாறி பார்த்தனர். ஏய் விக்ரம், உனக்கு டேனி சாரை ஏற்கனவே தெரியுமா? உண்மையாவே நீ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிருக்க. அதனாலதான் டேனி சார் மாதிரி ரொம்ப பெரிய ஆள் கூட எல்லாம் உன்ன மாதிரி சீப்பான ஆளுக்கு பழக்கம் இருக்குது. ஸோ இது உனக்கு கிடைச்ச பெரிய லக்குன்னு தான் நீ நினைக்கணும். ஆனா உனக்கு இருக்கிற திமிரு ரொம்பவே ஜாஸ்தி. டேனி சார் வரப்போ நீ எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இல்லாம உக்காந்துருக்க. அவர் வரப்ப எழுந்து நின்று கை கட்டி வணக்கம் வைக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா என்று டேனியின் மனதை குளிர்விக்கும் நோக்கத்திலும் விக்ரமை அசிங்கப்படுத்தும் எண்ணத்திலும் அவனிடம் பேசினான் ஆர்யா. எப்படி 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 நான் எந்திரிச்சு நின்று கை கட்டி உங்களுக்கு வணக்கம் சொல்லணுமா என்று அவனை பார்த்து விக்ரம் கேட்க, பின்ன எங்களை மாதிரி ஆளுங்க வரப்போ எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லணும். ஓகே, இப்போ நீ என்ன பண்றனா, நான் சொன்ன மாதிரி நாங்க இங்கிருந்து கிளம்புற வரைக்கும் எந்திரிச்சு ஒரு ஓரமா நில்லு, எந்திரி என்று ஆர்யா மிரட்ட, டேனிக்கு தான் ஆர்யா எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று புரியவில்லை. அவன் இதை பற்றி துளியும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆர்யாவுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? இவனுக்கு இன்னும் விக்ரம் சார் பத்தின ஒண்ணுமே தெரியல. தெரிஞ்சிருந்தா இப்படி பேச மாட்டான் என்று சொன்னவன் அவர்கள் இருவரையும் பார்வையால் மிரட்ட, டேனியின் கோவத்தை புரிந்து கொண்ட ஆர்யாவும் லூயிஸும் ஒரு கணம் திடுக்கிட்டனர். என்ன மிஸ்டர் டேனி, இவ்வளவு கீழ்த்தனமான ஒருத்தனுக்கு எதுக்கு இப்படி நீங்க மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க? இவனுக்கு சரியான ஒரு பாடம் கத்துத்தர முடியாதா? உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நான் இவனுக்கு பாடம் சொல்லித்தரேன். நீங்க எதுக்காக இவனுக்கு போய் எங்க மேல கோவப்பட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல டேனி சார் என்று ஆர்யா கேட்க, ஆமா டேனி சார், ஆர்யா சொல்றது உண்மைதான். நீங்க எதுக்காக எங்க மேல கோவப்படணும்? இவ்வளவு சீப்பான ஒரு ஆள் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் தராம இப்படி கால் மேல கால் போட்டு ஹாயா உக்காந்துருக்கான். அது தப்புன்னு தானே ஆர்யா அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாரு. அப்புறம் எதுக்காக உங்களுக்கு இத்தனை கோபம் என்று கேட்டான் லூயிஸ். இடியட்ஸ், நான் கீழே இருந்து மேலே வரப்போவே என்ன சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன்? மேலே வந்து தேவையில்லாம வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தனா இல்லையா? உங்களை நான் மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்த முக்கியமான பர்சனே இவர் தான். ஆனா இவர் முன்னாடி நீங்க இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கீங்களா என்று கோபத்தோடு அவர்கள் இருவரையும் மிரட்டும் பார்வை பார்த்தவாறு சொன்னான் டேனி. அவன் சொன்னதை கேட்ட லூயிஸும் ஆர்யாவும் அதிர்ந்து போயினர். என்னது, நீங்க சொன்ன முக்கியமான பர்சன் இவன்தானா? என்ன சொல்றீங்க மிஸ்டர் டேனி சார்? எங்களால இதை நம்பவே முடியல என்று சொன்னவாறு விக்ரமை பார்த்தவர்கள் பின் தங்கள் எச்சிலை பயத்துடன் விழுங்கி டேனியையும் பார்த்தனர். அவர்கள் இருவருக்குமே விக்ரம் தான் தாங்கள் சந்திக்க வந்த முக்கியமான பர்சன் என்பதில் நம்பிக்கையே இல்லை. ஆனால் டேனியே இதை இப்பொழுது அவர் வாயால் தான் சொன்னதால் அவர்கள் இருவரையும் மரண பயம் சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தது. இந்த விக்ரம் எப்படி முக்கியமான பர்சன்? என்னால இதை துளியும் நம்பவே முடியலையே. என்ன நடந்துட்டு இருக்கு? ஒருவேளை நாம எதுவும் இந்த விக்ரம் பத்தி தப்பா புரிஞ்சிக்காம அவங்கள இன்சல்ட் பண்ணிட்டோமோ? இதனாலதான் நாம ஏதாவது பெரிய பிரச்சனையை சந்திக்க போறோமா என்று மனதிற்குள் நினைத்தவாறு அவர்கள் இருவரும் குழப்பம் அடைந்தனர். நடந்த நிலைமையை அவர்களால் நம்பவே முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் இருவரையும் பார்த்து நக்கலாக சிரித்த விக்ரம் டேனியை பார்த்து அமருமாறு கை காட்ட, டேனி விக்ரமிற்கு முன்னால் இருந்த சேரில் அமர்ந்தார். விக்ரமின் பார்வை லூயிஸ் மற்றும் ஆர்யாவை பார்த்தவாறு இருக்க, அவனது பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட டேனி அவர்களிடம் மிகவும் கோபமாக, ஏ முட்டாளுங்களா, உங்க 2 பேருக்கும் உக்காருங்கன்னு தனியா வெத்தலை பாக்கு வச்சு சொல்லணுமா? இப்போ நீங்க 2 பேரும் உட்கார போறீங்களா இல்ல சாக விரும்புறீங்களா என்று அவன் கோபமாக கேட்க, இதோ உட்காரம் சார் என்று சொல்லி சிரித்தவாறே டேனியும் லூயிஸும் அமர்ந்தனர். அப்பொழுது விக்ரம் அவர்கள் இருவரையும் பார்த்து சிரிக்க, அவனது பார்வையில் உள்ள வன்மத்தை லூயிஸும் ஆர்யாவும் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டனர். விக்ரமின் உண்மையான ரூபத்தை இன்னும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை.
அவர்களது மனது ஆரம்பத்தில் விக்ரமை எப்படி சாதாரண ஒரு ஆளாக பார்த்ததோ அதே போலதான் இன்னும் அவர்களது பார்வைக்கு முன் அவன் தோன்றிக் கொண்டு இருந்தான். ஆனால் டேனியே விக்ரமிற்கு இத்தனை மரியாதையாக நடந்து கொள்வதால் அவர்கள் மனதிற்குள் ஒருவித பயமும் குடிகொண்டுதான் இருந்தது. இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் முழித்தவர்கள் போலி சிரிப்புடன் விக்ரமை பார்த்து, இங்க பாருங்க விக்ரம், சாரி விக்ரம் சார், நீங்க யாரு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாம உங்ககிட்ட நாங்க தப்பா நடந்துகிட்டோம். அதுக்காக நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அந்த தீனதயாளனும் யஷ்வந்தும் எங்ககிட்ட சொன்னதை வச்சு நாங்கள் உங்களை தப்பாக ட்ரீட் பண்ணிட்டோம். எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது. இதுக்காக நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் எங்களை முழு மனசோட மன்னிச்சு உங்களோட டீம் கூட எங்களை சேர்த்துக்கணும் ப்ளீஸ் என்று சொல்லி சிரித்தவாறு ஆர்யா அவனை பார்க்க, லூயிஸும் ஆர்யா சொல்றதுதான் உண்மை என்பது போல் தலையசைக்க, விக்ரமின் பார்வை இப்பொழுது டேபிள் முன் இருந்த 2 கிளாஸை நோக்கி சென்றது. அதன் அருகே பைஜியோ விஸ்கியும் இருந்தது. விக்ரமின் பார்வை சென்ற பக்கத்தை பார்த்தவர்களுக்கு அவன் மனதிற்குள் என்ன நினைக்கிறான் என்பது மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டது. அங்கே தீனதயாளனும் யஷ்வந்தும் நடத்திய பார்ட்டியில் சுரபியை குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்திய பொழுது தாங்கள் எவ்வளவு குடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு குடித்தால் அதற்கு இணையான பணத்தை கொடுப்பதாக விக்ரம் சொன்னது இப்பொழுது ஞாபகத்திற்கு வந்தது. அவன் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் ஒரு கணம் திகைத்தனர். ஆனால் விக்ரமோ அவர்களின் முக ரேகைகளை வைத்து அவர்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டவன் போல், கரெக்ட், இப்போ உங்க மனசுல நினைச்சிருக்கீங்களே அதுதான். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு, இதுதான் இப்போ நீங்க பண்ணியே ஆகணும். இப்போ இங்க லைனா பாட்டில்ஸ் வந்து அடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் ஓகேன்னு சொல்ற வரைக்கும் நீங்க தட்டு தடுமாறாம நிதானமா உக்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதா என்று சொன்னவன் அந்த 2 கிளாஸையும் நிரப்பி அவர்களை குடிக்குமாறு சைகை காட்ட, வேறு வழியில்லாது அவர்கள் எடுத்து குடிக்க ஆரம்பித்தனர். அதன் பின் மீண்டும் 2 கிளாஸ்கள் நிரப்ப அதன் பின்னும் எடுத்து குடிக்க ஆரம்பித்தனர். இப்படியே 4-5 ரவுண்டு போன பின்பும் கூட விக்ரம் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் அந்த கிளாஸை அவர்களுக்கு நிரப்பி கொடுத்து கொண்டே இருக்க அவர்கள் குடித்தனர். ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் இதற்கு மேல் குடிக்கவே முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. எத்தனை குடித்தாலும் அவர்கள் மண்டைக்குள் போதை இறங்கவே இல்லை. காரணம் விக்ரமின் மீது எழுந்த பயம்தான். அந்த பயம்தான் அவர்களை போதைக்குள் ஆளாக்காமல் நிதானமாக வைத்திருந்தது. அதை நினைத்து அவர்களுக்குமே அதிக ஆச்சரியமாக இருந்தது. அதிகம் குடித்ததால் அவர்கள் வயிறு எரிய ஆரம்பித்தது. தலை சுற்றலும் கூட அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் போதை என்ற ஒன்று விக்ரம் மீது இருந்த பயத்தால் அந்த போதை அவர்களை ஆட்கொள்ளவே இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் குடிக்கவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தவர்கள், இதுக்கு மேல குடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நான் ரொம்ப எரிச்சலா ஃபீல் பண்றேன், தயவு செஞ்சு நாங்க பண்ண தப்புக்கு மன்னிச்சிடுங்க, உங்க ஒய்ஃபை நாங்க குடிக்க சொல்லி கம்பல் பண்ணது எங்களோட தப்பு தான், ப்ளீஸ் இதோட விட்டுருங்க என்று சொல்ல அவர்களை பார்த்து விக்ரம், எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஒய் பிளட் சேம் பிளட் கான்செப்ட் தான் இங்க. ஸோ நான் போறேன்னு சொல்ற வரைக்கும் நீங்க குடிக்கணும். அவர் குடிக்க கூடாதுன்னு தெரிஞ்சும் அதை பத்தி சுரபி உங்ககிட்ட அவ்வளவு எடுத்து சொல்லியும் அதை காதுல வாங்கிக்காம அவரை கம்பல் பண்ணி மறுபடியும் குடிக்க வச்சிருக்கீங்க என்று தன் மாமனார் சரவணனை அவர்கள் குடிக்க வைத்ததை நினைத்து விக்ரம் சொல்ல, உண்மைதான், அது எங்களோட தப்பு தான், ஆனா நீங்க அதுக்காக இந்த தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல விக்ரமும் தன் அருகே நின்ற லம்போவை பார்த்தான். வேகமாக அவனது பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட லம்போ அந்த கிளாஸ் 2ஐயும் நிரப்பி அவர்கள் இருவரிடமும் நீட்டினான். ஆனால் ஆர்யா, லூயிஸ் இருவருமே அதை குடிப்பதற்கு தயாராக இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்களால் அதற்கு மேல் குடிக்கவே முடியாது. அதே சமயம் விக்ரமையும் எதிர்க்க முடியாது. இத்தகைய சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் இருவரும் தவித்துக் கொண்டிருந்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.